வெல்கம் டு ஆல். இது ஒன்னினால் நான் உங்கள் ஏஜே. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்தியா உமன் வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ்க்கான 2வது 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரிடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், செலக்ட் ஆல் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்டு ரிப்போர்ட் பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையில் இந்த மேட்ச்சு எங்கே நடக்குதுன்னா, ஆலன் பார்டர் பிரிஸ்பேன் தான் நடக்குது. ஆஸ்திரேலியாவில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ 7ஆம் தேதி டிசம்பர் 2024. ஸோ அன்றைக்கி இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை ஒரு நாள் போட்டி இதுவரையிலையும் ஒரு 17 மேட்ச்சுக்கு மேலே நடந்திருக்கு விமன்ஸ் மேட்ச்சில். ஸோ அதில் 17 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 முறையும் பேட்டிங் செகண்ட் 9 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரை ரெண்டுத்துக்குமே ஃபேவராக தான் இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டும் பேட்டிங் செகண்டுக்கும் ஓரளவு ஈக்குவலான பிச்சாக தான் இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் 216 ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது விமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சை பொறுத்தளவில் ஃபாஸ்ட்டு பவுலிங்க்கு ஃபேவர். அதுவும் ஆஸ்திரேலியா கிரவுண்டில் அவங்க இடத்துல வென்யூவில். ஸோ அவங்களோட பவுலர்ஸ் ரொம்பவுமே டாமினேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர் அதாவது இப்போ 60+ விக்கெட்டை டேக்கன் பண்ணியிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்கள். அதே மாதிரியே இந்த பிச்சில் இந்த லெக் ஸ்பின் கொஞ்சம் டாமினேஷனாக இருந்திருக்காங்க. ஸோ ஆஃப் பிரேக்கோட லெக் ஸ்பின் ரொம்பவுமே கொஞ்சம் டாமினேஷனாக இருந்திருக்காங்க செகண்டாக பவுலிங் பண்ணுறப்ப. ஸோ அடுத்தது போன மேட்சோட ரிசல்ட்டை பார்ப்போம். போன மேட்சோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, 100 ஓவர் நடக்க வேண்டிய மேட்ச்சு 50 ஓவர்லேயே முடிஞ்சிடுச்சு. அதுதான் உண்மை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டீம் போட்டிருக்கணும். ஆனால் போன தடவை பார்த்திங்கன்னா, நம்ம இதுலேருந்து ஒரு 7 டிடிங்கிற மாதிரி தான் அச்சீவ் பண்ணியிருந்தோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல் விக்கெட் விழுந்துடும். ஒரு 30 ஓவர் வரலையும் மேட்ச் போகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தால் நம்ம டீம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மிஸ் பண்ணோம். ஸோ இந்த மேட்ச்சு ஒரு 40 ஓவர் வரலையும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். போன தடவை யார் யார் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெக்ஷாட் 6 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிம் கார்த் 8 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஓப்பனிங்லேயே நல்லா ஓவர் போடுறாங்க. அடுத்து அலனா கிங் 5 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அனேபல் சதர்லாண்டு 5 ஓவரு. அலிசா கார்னர் 7 ஓவரு. ஸோ இதுலேருந்து என்ன வரும்னா, இப்போது இதில் டிக் பண்ணிக்கிற பிளேயர் எல்லாமே ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரிய வருது, எலிசபெத் பெரியை தவிர. ஆனால் எலிசபெத் பெரி ஓப்பனிங்கில் வராங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேணுகா சிங் தாகூர். ஸோ இந்த மேட்ச்லேயும் நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது பிரியா மிஸ்ரா. ஸோ இவங்களையும் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இதில் என்ன ஒரு ஃபேக்டர்னால், ஃபஸ்ட்டு இந்தியா பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஒரு மெயினான ரிஸ்க் ஃபேக்டரு. கண்டிப்பாக எந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னு நம்ம கணிச்சிடலாம். இந்த மேட்சுக்கான ஃபிக்ஸட் பிளேயர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த மேட்சுக்கான ஃபிக்ஸட் பிளேயரில் பெத் மோனி, ஜார்ஜியா வால், எலிசா பெரி, மெக்ஷாட், அலேனா கிங்கு, கே கார்த். ஸோ இவங்க எல்லாருமே ஃபிக்ஸட் பிளேயரு. ஸோ இதுலேருந்து ஒரு பிளேயர் வேணால் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்க தவிர, இதில் உள்ள பிளேயரு ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பவுலிங் பண்ணாங்கன்னா இதுலேருந்து மோஸ்ட்லியாக எல்லா பிளேயருமே ஒரு கவர் ஆவாங்க. ஆஸ்திரேலியா மோஸ்ட்லி 6 பேர் உள்ள வர்றதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 6th பிளேயர் ஆப்ஷன். 6th பிளேயர் ஆப்ஷனில் பி லீச்சிஃபீல்டு, ரிச்சா கோஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒரு ஆள் கன்ஃபார்மாக
இன்றைக்கான டீமில் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. இதில் அதிகமாக சான்ஸ் உள்ளவங்க வந்து லிச்சஃபீல்டு. ஸோ இவங்கள வந்து நீங்கள் உள்ள கொண்டு போகலாம். இல்லைனா 2 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மெயினாக வந்து லிச்சஃபீல்டு வந்து நீங்கள் உள்ள கொண்டு போகலாம். 7th பிளேயர் ஆப்ஷனில் மஸ்ட் பிக்காக உள்ள வராங்க கரூர். கரூரை பொறுத்தவரை மஸ்ட் பிக்குங்க இந்த மேட்ச்சு. கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. டவுன் தி ஆர்டரில் வராங்க. ஸோ பந்து வந்து லேட்டராக வந்து ஸ்விங்கு, ஃபாஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் தன்மை வந்து போயிருக்கும். ஸோ அந்த டைமில் பேட்டிங் வராங்க. பேட்டிங் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலருக்கு அப்படின்னு வரப்போ வந்து இவங்க வேறு ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபைனலாக டெத் சைடில் வந்து ஓவர் போடுவாங்க. அதுவும் மஸ்ட்டு பிக்காக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது 8th பிளேயர் ஆப்ஷனில் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே முக்கியமான பிளேயரு. ஆஸ்திரேலியாவோட கீ பிளேயர் இவங்க. அனேபிள் சதர்லாண்டு, அலிசா கார்னர். ஸோ 2 பேருமே முக்கியமான பிளேயர். ஸோ இதுலேருந்து ஒரு ஆளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இதில் வந்து 2 பேருமே ஓவர் வந்து ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஆர்டர் வந்து யாருக்கு முன்னாடி இருக்கோ ஸோ அவங்கள ஃபேவரபுளாக நீங்கள் டீமில் வந்து மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது 9th பிளேயர் ஆப்ஷனில் ரேணுகா சிங் தாக்கூர் தான் இருக்காங்க. மஸ்ட் பிக்காக உள்ள கொண்டு போயிடுங்க. ஸோ ஏன்னா இந்த மேட்ச்சை வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கான பிச்சு தான் இது. ஸோ அதனால் மஸ்ட் பிக்காக உள்ள கொண்டு போங்க. இது வரையும் 9 பேர் சொல்லியிருக்கோம். 9 பேர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 9 பேருமே உள்ள வருவாங்க. ஒரு ஆள் வேணால் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்க தவிர மற்ற எல்லாருமே உள்ள வர பிளேயர் தான் நான் சொல்கிறேன். 9 டிடி இப்போயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. 10th பிளேயர் ஆப்ஷனில் இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இந்தியாவுடைய டாப் கிளாஸ் பேட்டர்ஸு. இந்த 2 பேர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இதுலேருந்து ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ சுமித்ரா மந்தனா டாப் ஆர்டரில் வராங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் டவுன் தி ஆர்டரில் வராங்க. ஜெமிமா ரோட்ரிகஸ் கரண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் லீக்லாம் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் சுமித்ரா மந்தனா போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிளேயில் ரொட்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் நம்ம அந்த 10 டிடி இல்லைனா 11 டிடி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். 10th பிளேயர் ஆப்ஷனில் ரொட்டேஷனில் பிக் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லியிருக்கோம், இதுலேருந்து 11 டிடி எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சில் இருந்து. ஸோ அதனால் ரொட்டேஷனில் பிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக 11 டிடி எடுத்துடலாம். டி சர்மா இருக்காங்க. டி சர்மா வந்து ஃபுல் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதேமாதிரி பி மிஸ்ரா போன மேட்ச் ட்ரீம் டீம் வந்தாலும் ஸோ இந்த மேட்ச்சு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. டி சர்மா வந்து எடுத்துகிட்டு போங்க. என்னோட அதிகபட்ச ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா டி சர்மா. அதுவும் இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் டி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் எல்லாம் வீசி கொடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்தவரை நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் கொடுக்கணுன்னா டி சர்மாவுக்கு கொடுங்க. நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் சேஃபான ஜோன்னா கரூர், அலேனா கிங்குக்கு கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஸோ 3 பேருமே ரிஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரிஸ்க்கான பிளேயரை வந்து கேப்டனாக கொடுத்தா தான் நம்ம வந்து ஜிஎல் வந்து அடிக்க முடியும். ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த பிளேயர்லேருந்து நீங்கள் ஹை லெவல் ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்னா நீங்கள் அலேனா கிங்கு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் கொடுத்து பாருங்கள். இந்தியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா கரூரை கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மற்ற பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இது நான் கொடுத்துக்கிற பிளேயர் நீங்கள் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரீம் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிற பிளேயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்திருப்பாங்க. 9 பேருக்கு மேலேயே வந்திருப்பாங்க. நீங்கள் கேப்டன் விசி மட்டும் கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் கணிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரீம் டீம் ஜிஎல் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம் வந்து கேப்டனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கேப்டன் விசியை மட்டும் நம்ம கொடுக்கல எந்த டீம்லேயே இது வரலையும். அது கொடுப்போம், பாருங்கள். அது நம்ம கொடுப்போம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில சினாரியோ தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்டன் விசி தரோம்.
இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.